Pebbles Tamil. Hi, hello, welcome back to Pebbles Tamil channel viewers. இன்னைக்கு நீங்க பார்க்க போற டிராவல் வீடியோ வேலூர்ல இருந்து சென்னை செமி ஸ்லீப்பர் பஸ்ல தான் டிராவல் பண்ண போறேன். இந்த டிராவல் எப்படி இருக்குன்றத இந்த டிராவல் வீடியோலயே பார்க்கலாம். இங்க இருந்து உங்களுக்கு நார்மல் பஸ் பாயிண்ட் டு பாயிண்ட் அண்ட் இந்த yellow செமி டீலக்ஸ் இதெல்லாமே அவைலபிளாக இருக்குது. நான் இன்றைக்கி ஏறி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செமி ஸ்லீப்பர் அண்ட் செமி டீலக்ஸ். நான் இன்றைக்கி ஏறி இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி டீலக்ஸ் அண்ட் ஸ்லீப்பர் பஸ்ஸு தாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். வாங்க இந்த ஜேர்னி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பஸ் ஜேர்னியில் குஷன் வந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா நியூ ரெக்ஸின்ங்க ப்ளஸ் சார்ஜிங் பாயிண்ட் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. தூங்குறதா இருந்தால் ஸ்க்ரீன் போட்டுக்கலாம், டேயில் இருந்தால். இப்போ டே இல்லை, அதனால் நம்ம ஓப்பனில் பார்த்துட்டே இருக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வேலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் இப்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டைம் 4 o'clock. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு 10 minutes ட்ராவல் பண்ணால் உங்களுக்கு வர்றதாங்க காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன். இப்போது இந்த பஸ்ஸு பைபாஸ் வழியாக தான் சென்னைக்கு போக போகுது. ரைட் ஹேண்ட் சைடு கட் பண்ண உடனே கொஞ்சம் தூரத்துலேயே உங்களுக்கு ஒரு பிரிட்ஜு வருங்க. பிரிட்ஜில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் சென்னை போகிற வழி, ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் பெங்களூர் போகிற வழிங்க. இந்த ஸ்லீப்பர் பஸ்ஸோட டிக்கெட் ஃபேர் 150ங்க. இதுவே நார்மல் பஸ்ஸாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுவே ஏசி பஸ்ஸில் போகிறதா இருந்தால் உங்களுக்கு 210 rupees சார்ஜ் பண்ணுறாங்க சென்னைக்கு. எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க ரத்னகிரி முருகன் கோவில். இந்த ரத்னகிரி முருகன் கோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவர்ட்ஸ் வேலூர்லேருந்து 12 kilometers டிஸ்டன்ஸில் இருக்குங்க. இந்த பைபாஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. டுவர்ட்ஸ் பெங்களூர் போகிறதுக்கு ரெடி பண்ணுற ஒரு சூப்பரான பைபாஸ் தான் இது. அதனால் உங்களுக்கு ட்ராவல் வைஸ் எங்கேயுமே ஸ்டாப்பிங் எதுவுமே கிடையாது. பஸ்ஸு எங்கேயுமே உங்களுக்கு இன்டீரியராக ஒரு ஸ்டாப்பிங்லேயும் நிற்க போகிறதும் இல்லை. இப்போது வாங்க அடுத்ததாக என்ன ஸ்டாப்பிங் வருதுன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்குற இந்த லெஃப்ட் தாங்க ராணிப்பேட்டை போகிற வழி. ராணிப்பேட்டைக்கு அடுத்ததாக இப்போது கிராஸ் பண்ணுறது தாங்க சின்ன சமுத்திரம் டோல் பிளாசா. சின்ன சமுத்திரம் டோல் பிளாசாக்கு அடுத்தது காவேரி பாக்கம், ஓச்சேரி இதெல்லாமே கிராஸ் பண்ணி தாங்க இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ரூட்டில் முழுக்க முழுக்க சூப்பர் பைபாஸ் வரப்போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோடு இறங்கி வரும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குங்க ட்ராவல். மற்றபடி பைபாஸில் ஏறிட்டோம்னா ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. ரைட் ஹேண்ட் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு காஞ்சிபுரம் இன்டீரியர் உள்ளே போயிடலாம். ரைட்டில் நீங்கள் போனீங்கன்னா காஞ்சிபுரம் உள்ளே போயிடலாம். இப்போ நம்ம காஞ்சிபுரம் பைபாஸில் தாங்க போயிட்டுருக்கோம். இதுதான் காஞ்சிபுரம் பைபாஸ். இங்கேருந்து நீங்கள் ஆப்போசிட்டில் போயிட்டு பஸ் பிடிச்சி காஞ்சிபுரம் மெயின் பஸ் ஸ்டாண்டு போயிடலாம். அங்கேருந்து கோவில்களுக்கு போகிறவங்க, துணி எடுக்க போகிறவங்கெல்லாம் போகலாங்க. கரெக்டாக 1.25 மணி நேரத்தில் இந்த காஞ்சிபுரம் பைபாஸ் வந்துருக்கும். பைபாஸ் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க மீனாட்சி மெடிக்கல் காலேஜ். காஞ்சிபுரத்தில் ஒரு மெயின் லேண்ட்மார்க்காக இதை சொல்லலாம். காஞ்சிபுரம் தாண்டி நம்ம வந்துட்டே இருக்கும்பொழுது இந்த எல்என்டி ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்களேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எல்என்டி ஆஃபீஸ் மட்டும் இல்லைங்க, இங்கேருந்து ஏக்கர் கணக்கில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த ஆஃபீஸ் கவர் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே இந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஜாலியான டிரைவர் தான். டிரைவர் கேபினில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்க சொன்னார். பட் இங்கே டிஸ்டன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா க்ரீன் லைட் எரியுது. அது மிரரில் பட்டுட்டு திரும்ப ரிஃப்ளெக்ஷன் ஆகிடுங்க. ஒரு பர்ஃபெக்ஷனாக இருக்காது. அதனால் என்னோடய சீட்டுக்கே நான் வந்துட்டேன். உங்களுக்கு என்ன தேவை? பஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, என்ன ஃபேரு, போகிற ரூட் எப்படி இருக்கும், எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகிறோம், அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். கோயம்பேடு எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போது நீங்கள் பார்க்குறது தான் சுங்குவார் சத்திரம் போகிறதுக்குண்டான
சுங்குவார் சத்திரத்துலேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வரத்துக்கு 15 மினிட்ஸ் தாங்க ஆச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆர்ச் தான் ஸ்ரீபெரும்புத்தூருக்கு போகிறதுக்கு உண்டான வழி. இப்போ பஸ்ஸு நிற்கிறது தாங்க ஸ்ரீபெரும்புதூர் மஃப்சல் பஸ் ஸ்டாப். ஸ்ரீபெரும்புதூர் டைம் 6 o'clock. இப்போ ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி சவிதா மெடிக்கல் காலேஜ் தாங்க வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்கறது சவிதா மெடிக்கல் காலேஜ். அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்கறது தான் புத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க. ஃப்யூச்சரில் இதை ஓப்பன் பண்ண உடனே இங்கேருந்து தான் உங்களுக்கு வேலூர் பெங்களூருக்கு எல்லாமே பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும். அடுத்ததாக இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் தாங்க பூந்தமல்லி. இங்கே நஸ்ரத்பேட்டையிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க்கு வேகமாகவே நடந்துகிட்ருக்கு. பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகாதுங்க. பூந்தமல்லி பைபாஸில் தான் இந்த பஸ் போகுது. எந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயுமே போகாமல் பைபாஸ்லேயே இறக்கி விட்டு ஒரு சூப்பரான லக்ஸரி பஸ் என்பதை இந்த HETC ஸ்லீப்பர் அண்ட் செமி டீலக்ஸ் வந்து நிரூபிச்சிருச்சு. திருவேற்காடு வந்து ரீச் பண்ணும்போது டைம் 6:30. 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 2 hours 30 minutes திருவேற்காடு வந்து ரீச் பண்ணிட்டோம். ஓகே வியூவர்ஸ், இப்போ மதுரை வாயில் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் 6:45. ஓகே வியூவர்ஸ், 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட வந்து ரீச் பண்ணியிருக்கோம். டுவர்ட்ஸ் சென்ட்ரல் எக்மோர்லாம் போகிறவங்க இந்த மெட்ரோ ஸ்டாப்பிங்லேயே இறங்கி இங்கேருந்தே மெட்ரோ ஏறி நீங்கள் போகலாங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது அடுத்ததாக பஸ்ஸு போக போகிறது மெயின் மஃப்சல் பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க. ஓகே வியூவர்ஸ், நீங்கள் ட்ரெயினில் போகிறதா இருந்தாலும் இங்கேருந்து காட்பாடி போய் அங்கேருந்து வேலூர் போகிறதுக்கு குறைஞ்சது உங்களுக்கு 3 hours 3.5 hours ஆகும். ஆனால் இந்த பஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 3 hours இந்த கோயம்பேடு வந்து ரீச் பண்ணிட்டோம். பஸ்ஸும் ட்ரெயினும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே டைமிங்கில் தாங்க வரும். இது செமி ஸ்லீப்பர் பஸ் மட்டுமே இல்லை, இது செமி டீலக்ஸாக இருந்தாலும் நார்மல் பஸ்ஸாக இருந்தாலும் ஒரு 10 minutes டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஸ்பீடு வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் இந்த கோயம்பேடும் வந்து ரீச் பண்ணிட்டேங்க. ஒரு நார்மல் பஸ்ஸில் இறுக்கமாக வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பஸ்ஸில் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக நீங்கள் வரலாம். எனக்கு இருந்தது செமி டீலக்ஸ் சிங்கிள் சீட்டு, ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே கோயம்பேடு வந்து ரீச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா 7 o'clock. ஒரு நார்மல் பஸ்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக வர முடியாது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல ஸ்பீடு, ரொம்பவே சூப்பராக இருந்தது. டிக்கெட் ஃபேர்னு பார்த்தீங்கன்னா 150 rupees. நீங்களும் மறக்காமல் இந்த மாதிரி ஸ்லீப்பர் வித் செமி ஸ்லீப்பர் டீலக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ராவல் வைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட பெபிள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Pebbles Tamil.